Taste the Daily. இந்த கிழமைகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கிழமைகள்லேயும் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான குணங்கள் இருக்கும். இப்போ 7 நாட்கள் இதில் ராகு கேது எப்பொழுதுமே கிடையாது. ஜென்ரலி பார்த்திங்கன்னா கிரகங்கள் நம்மளுடைய உடம்பில் ஒவ்வொரு பகுதியும் ஆளக்கூடியது. ஸோ ரத்தத்தை ஆளக்கூடியது செவ்வாய், அந்த மாதிரி மனசை ஆளக்கூடியது சந்திரன், வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். இப்படி நமக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு ஒரு பாகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நரம்பெல்லாம் எடுத்துட்டோன்னா புதன். இப்படி இதில் நம்ம இந்த கிழமையில் பிறந்தோம் அப்படிங்கும்பொழுது அதற்கான பலன்கள் என்பது உண்டு. அப்போது நம்மளுடைய நட்சத்திரம், ராசி, அப்புறம் நம்ம பிறந்த கிழமை, இது எல்லாமே நம்மளுடைய குணத்தையும் சொல்லக்கூடியது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையிலையும் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களாம் எப்படின்னா நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சூரியன்னாலே நமக்கு எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு. இப்போ இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது வயிறு சம்மந்தப்பட்டதில் இவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கெல்லாம் முடி வளர்கிறதுங்கிறது கொஞ்சம் கேசம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். மற்றவர்களிடத்தில் நல்லா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அண்டு இவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவங்களுடைய ஜென்ம வாரம் இருக்கு இல்லையா, ஸோ ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு வாரமும் அவங்க ஏதாவது ஒரு தெய்வம், பிள்ளையாரோ முருகனோ யாருக்கோ ஒருத்தருக்கு விரதம் மாதிரி இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க ஜென்ம வாரத்திலேயே எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இவங்க செய்யாமல் இருக்கிறது நல்லது. இப்போ சண்டே போய் நமக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்குறதோ நகை வாங்குறதோ அந்த மாதிரி ஜென்ம வாரத்தில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் செய்யாமல் இருக்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு சூரியனினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ சில பேருக்கு செரிமான கோளாறு இருக்கலாம், சில பேருக்கு பசி எடுத்து நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு இது இல்லாமல் இருக்கலாம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறதோ, இந்த சூர்யா காயத்ரி அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்கிறதோ நல்லது. அடுத்தது சந்திரன், திங்கக்கிழமை. இந்த திங்கக்கிழமை பிறக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வளர்பிறை தேய்பிறை இருக்குது. இந்த தேய்பிறையில் பிறக்கிறவங்களுக்கு மனசு ஒரு நிலையிலேயே இருக்காது. வளர்பிறை சந்திரன் ரொம்ப தெளிவான சிந்தனையோடு அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் உண்டு. இப்போ அமாவாசையில் ஒரு திங்கக்கிழமையில் பிறந்துட்டால் நமக்கு அது தோஷம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தோஷம்லாம் கிடையாது. பட் ஸ்டில் நீங்கள் திங்கக்கிழமையில் பிறக்கிறீங்க, உங்களுக்கு சந்திரன் நீச்சமாக இருக்குது, விருச்சிக ராசி, அண்டு நீங்கள் தேய்பிறை அப்படிங்கும் பொழுது ரொம்ப மனக்லேசம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கவே மாட்டீங்க. சில டைம் ரொம்ப மூடியாக இருப்பீங்க. வீட்டில் எல்லாரோடையும் நம்ம சண்டை போடக்கூடிய ஒரு குணமும் நமக்கு வரும் இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு. ஸோ வளர்பிறை சந்திரன் அப்படின்னா நீங்கள் எந்த விதமான பரிகாரமும் தேவையில்லை. தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அவசியம் திங்கக்கிழமை தோறும் நம்ம சிவன் கோயிலுக்கு போகும்பொழுது அம்பாள் சன்னதி இருக்கும் இல்லையா, அங்கே நீங்கள் நெய் வாங்கி கொடுத்து அம்பாளை வழிபாடு செய்யலாம். இது திங்கக்கிழமை பிறந்தவர்களுக்கு. இது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத விட மன ஆரோக்கியம் அவங்களுக்கு குறைவாக இருக்கும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அலர்ஜி தே ஆர் ப்ரோன் ஃபார் அலர்ஜிஸ் இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்க. அடுத்தது செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக ரத்த சம்மந்தப்பட்டது. இவங்களுக்கெல்லாம் பிபி சுகர் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஸோ சட்டுன்னு கோவப்படுறது, சட்டுன்னு அவங்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகம் உண்டு. இவங்க ரொம்ப எனக்கு அண்ணன் தம்பி சொந்த பந்தம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. செவ்வாய்க்கிழமை பிறந்தக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன தைரியம் இருக்கும். அதே மாதிரி உடல் வலிமையும் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை கவர்மெண்ட் சார்ந்த வேலைக்கெல்லாம் இவங்க அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். நல்லா ஒரு சுறுசுறுப்பு, அப்புறம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஏமும் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். புதன்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு நல்ல புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். சில சமயத்தில் அவங்க அந்த புத்தியை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும். சந்தேக புத்தியும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இதில் சந்திரன் எப்படி இருக்கார், அவங்க என்ன நட்சத்திரம்
அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இதில் இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கும் பொழுது பேச்சு திறமை இவர்களிடத்தில் அதிகமாகவே இருக்கும் இந்த புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டு இல்லைன்னா வந்து பள்ளி படிப்பில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியராக இவங்கெல்லாம் பணிபுரியலாம். இந்த புதன்கிழமையில் பிறந்தவங்களுக்கு கணிதம் ரொம்ப நல்லா வரும். ஸோ அவங்க வந்து ஒரு பேங்க் வேலையிலையுமே இவங்க வந்து நல்ல ஒரு திருப்தியாக அவங்க வந்து வேலை பண்ணலாம். இவங்களுக்கு பணத்தட்டுப்பாடே இருக்காது. புதன்கிழமை பிறந்தவர்கள் வந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்யலாம். எப்பொழுதுமே கருடனுக்கு விளக்கேற்றுறது இவர்களுக்கு நல்லது. எதிரிகளின் தொல்லை இவர்களிடத்தில் இருக்காது. வியாழக்கிழமை பிறந்தவர்கள் குருவாரத்தில் பிறந்தவங்களுக்கு குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. இவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் அன்னதானங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த குரு இந்த வியாழன் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு பிரத்யேகமாக நல்ல ஒரு தெய்வ கடாட்சம் இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பொதுவாக இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். இல்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கே வந்து இவங்க தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். இவங்க வந்து எப்பொழுதுமே ஒரு மற்றவர்களுக்காக கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் அது நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இந்த குருவாரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். அடுத்தது வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம். சுக்கிரவாரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இவங்களுக்கு அடிக்கடி வந்து சிக்காவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அடிவயிறு சம்மந்தப்பட்டது. ரொம்ப மென்மையானவர்களாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இவங்களுக்கும் இறைவனிடத்தில் நல்ல ஒரு அதிவிதமான ஒரு பக்தி, ஒரு அம்மன் ஆலய வழிபாடுகள் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க பெருமாளை வழிபடணும்னு நினச்சாலும் கூட அம்மன் கோவில்கள் தான் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சுக்கிரவாரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனின் ஆதிக்கம் நல்லா இருக்கும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவர்கள் வந்து நல்ல பேச்சில் நல்ல திறமை இருக்கும். அதே போல் ஆடல் பாடல்களில் வல்லவர்களாக இருப்பார்கள். இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் கொடை வல்லவர்களாக இருப்பார்கள். தான தர்மம் செய்வதில் வல்லுநர்கள். சனிக்கிழமை பிறந்தவங்க வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அது இம்மீடியட்டாக உடனே செய்ய மாட்டாங்க. சற்று காலதாமதமாக செய்யக்கூடியவர்கள் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள். இது யமனுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம், ஆயுள் காரகன் அப்படின்னும். ஸோ சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து எப்போவுமே சின்ன வயசில் ஒரு 12 வயதுக்குள் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவர்களுக்கு வந்து போகும். அதனால் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் ஜென்ரலாக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு தீபங்கள் ஏற்றும் பொழுது அந்த தோஷம் வந்து நிவர்த்தியாகும். அதே போல் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஞாபக மறதியும் அதிகமாகவே இருக்கும். நல்ல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் படித்து செயல்படுவதில் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும். வீட்டு வேலைகள் மற்றும் நமக்கு அவங்களுடைய சொந்த வேலைகளையுமே செய்கிறதுக்கு ஒரு 10 வாட்டி யாராவது சொன்னால் தான் அவங்க அந்த வேலையெல்லாம் வந்து செய்வாங்க. ஸோ இந்த சனிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக எதுலேயும் பெருசாக ஒரு நாட்டம் இல்லாமலேயே இருப்பாங்க ஒரு காலம் வரைக்கும். இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவது, அதே மாதிரி சனி பகவானுக்கும் அவங்க எப்பொழுதுமே வாரந்தோறும் தீபம் ஏற்றி வருவது உடல் ஆரோக்கியத்தில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகளை தவிர்க்கும். ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் பிறந்தவர்களினுடைய குணாதிசயங்களும் அவர்கள் என்ன மாதிரியான தெய்வங்களை வேண்டிக் கொள்ளலாம் என்பதையும் இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.